இலங்கையில நமது தொப்புள் கொடி உறவுகளாகிய இலங்கை தமிழர்களை அங்கே ராஜபக்சேவின் ராணுவம் சுட்டு குவித்த பொழுது உதவி செய்தவர்கள் அன்றைக்கு திமுக கூட்டணி ஆகிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இவர்கள் தமிழ் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு நமது மீனவ சொந்தங்கள் எல்லாம் இலங்கை கடல் ராணுவத்தால் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள், அங்கே மீன் பிடிக்க முடியவில்லை, அடிக்கடி கைது நடவடிக்கைகள், அதை இந்திய அரசாங்கம் பேசி விடுதலை செய்கின்ற அளவிற்கு எல்லை தாண்டி விட்டார்கள் என்று நமது மீனவ சமுதாய சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறதுக்கு காரணமான கச்சை தீவை காரை பார்த்து கொடுத்தது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி அம்மா. அப்போ இங்க ஊழல் ஆட்சி செய்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து அந்த இயக்கம் வெற்றி பெற்றுவிடும் என்கிற பயத்தில கைகட்டி வாய்ப்பொத்தி அந்த ஒப்பந்தத்தை அனுமதித்தார். இன்னும் சொல்ல போனா 74 காவிரி ஒப்பந்தம் காலாவதியான போது கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார். ஏன் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எப்ப வந்துச்சு? எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட்டணியில் இருந்தப்பதான். 2004 இருந்து 14 வரைக்கும் கூட்டணியில் வந்தப்ப அவர் சொந்தங்களுக்கும் கட்சிக்கும் தேவையான இலாக்காக்களை பெறுவதில் தான் இருந்தார். அப்பதான் தெரியும் உங்களுக்கு இந்த அலைக்கற்றை ஊழல், அந்த ஊழல். இன்றைக்கு TR பாலு போன்றவர்கள் சேது சமுத்திர திட்டம், இது போன்ற பல திட்டங்களின் பெயரிலே இந்தியாவின் வரிப்பணம் சுரண்டப்பட்டது.